அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகளோட வாய்ஸ் கிளியரா எல்லாருக்கும்? Clear, sir. Clear. Right. Okay. இன்ஷா அல்லாஹ் பிள்ளை நாங்க இன்றையோட எங்களோட 2வது யூனிட்டை இன்ஷா அல்லாஹ் முடிக்கலாம். இதுல பிள்ளைகள் முக்கியமான 2 தலைப்பு இருக்குது. ஒன்று அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெற்றமைக்கான காரணம் என்ன, அதே மாதிரி பிள்ளைகள் மூத்தசிலாக்களுடைய பிரதான கோட்பாடுகள் 5 இன்ஷா அல்லாஹ் படிச்சு முடிப்போம் பிள்ளைகளா. ரைட். இப்ப பிள்ளைகள் நாங்க பெஸ்டுக்கு பார்ப்போம் பிள்ளைகள். முதலாவதாக அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெற்றமைக்கான காரணங்களை படிச்சுட்டு இறுதியாக பிள்ளைகள் மூத்தசிலாக்களுடைய பிரதான 5 கோட்பாடுகள் கொள்கைகள் அக்கீதாக்கள் என்று இருக்கிறது. அதை நாங்க இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் இறுதியாக படிப்போம். சரிதான் பிள்ளைகள்? ரைட். இப்ப பிள்ளைகள் நல்லா விளையாடி கொள்ளணும். இஸ்லாத்துல பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னா அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவின் பின்னர் ரசூலுல்லாஹ் காலத்தில் அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவு தோற்றம் பெறல. ஏண்டா ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எல்லாம் அக்கீதாவுல கடும் ஸ்ட்ராங்காக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணமும் அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறதுக்கு ஒரு காரணியாகவும் இருக்கிறது. நபி அவங்க மௌத்தாயினத்துக்கு பிறகுதான் இஸ்லாமிய வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னா அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறுவதே தவிர ரசூலுல்லாஹ் காலத்துல நபி அவங்க மக்காவுல 13 வருடங்களும் மதீனாவுல 10 வருடங்களும் இருந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்துல அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறல. அப்ப அதுக்கான பிரதான காரணம் என்னண்டா, ரசூலுல்லாவும் ரசூலுல்லாவுடைய மாணவர்களும் அக்கீதாவுல நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அக்கீதாவுல அவங்களுக்கு சந்தேகம் வரல, அக்கீதாவுல அவங்களுக்கு குழப்பம் வரல. அல்லாஹ் சொல்றானா முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். ஈமான்ல அவ்வளோ ஸ்ட்ராங். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா ரசூலுல்லாவுடைய மரணத்துக்கு பின்னர் தான் அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறுகிறது. இப்ப அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் என்ற கேள்வி பிள்ளைகள் 3 விதமாக கேட்கலாம். முதலாவது, முஸ்லிம்களிடையே முரண்பட்ட சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறுவதற்கு வழியமைத்த காரணிகள் என்ன என்று கேட்கலாம். அல்லது பிள்ளைகள் முரண்பட்ட சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறுவதற்கு வழியமைத்த காரணிகள் என்று கேட்கலாம். அல்லது அக்கீதாவில் முரண்பாடுகள் தோன்றியமைக்கான ஏதுவாய் அமைந்த காரணிகள் என்று கேட்கலாம். எல்லாம் ஒரே விஷயம்தான். அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெற்றமைக்கான முக்கியமான காரணம் என்னடா பிள்ளைகள், கட்டாயம் இது 5 பாயிண்ட்ஸ்மா விளக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். நிறைய பாயிண்ட்ஸ்கள் போட்டிருக்கிறேன். அதுல முக்கியமான சில பாயிண்ட்ஸ்களை விளங்கப்படுத்துற பிள்ளைகள் கட்டாயம் இஸ்லாத்துல மேக்சிமம் 5 பாயிண்ட்ஸ் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். மேலதிகமான விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நல்ல பிள்ளைகள். ஏனென்றால் சில டைமுகள்ல எம்சிக்யூ கேள்விக்கு வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறதுக்கான காரணிகள் பலது தெரிஞ்சிருக்கணும். அதுல 10 மார்க்ஸுக்கு வருகின்ற போது முக்கியமாக 5 அல்லது 6 பாயிண்ட்ஸ்களை வச்சு நீங்க என்ன செய்யலாம், 5 பாயிண்ட்ஸை கட்டாயம் விளக்கணும். மேலதிகமான பாயிண்ட்ஸ்களை சும்மா நார்மலாக டச் பண்ணா போதும். ஒரு பாயிண்ட்ஸ் மேலதிகமாக நீங்க டச் பண்ணினா போதும். ரைட். இப்ப பிள்ளைகள் அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறுவதற்கான காரணங்கள்ல முக்கியமான ஒரு காரணி இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகம். இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகம் அல்லது விரிவாக்கம் சொல்றது எப்ப நடக்குதுன்னா, ரசூலுல்லாஹ் காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இஸ்லாமிய எல்லைகள் விஸ்தரிக்கப்படல. ரசூலுல்லாஹ் மக்கா மதீனாவுல இப்படி ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. இந்த எல்லையை விஸ்தரிக்கணும், இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள நிறைய இடங்களை பிடிக்கணும் என்று அப்படி ரசூலுல்லாஹ் ஒன்றும் செய்யல. ரசூலுல்லாஹ் காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்ய விரிவாக்கம் இல்ல. அப்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யம் யாருடைய காலத்துல விரிவாக்கப்படுது என்று கேட்டா, உமர் அலி அவருடைய ஆட்சி காலத்துலதான் ரோம் பாரசீகம் என்று இஸ்லாமிய சாம்ராஜ்ய எல்லைகள் விஸ்தரிக்கப்படுகிறது. நிறைய பேர் இஸ்லாத்துக்குள்ள வருகிறார்கள், இஸ்லாத்துக்குள்ள நிறைய பேர் வராங்க. அதோட இஸ்லாமிய சாம்ராஜ்ய எல்லைகள் விஸ்தரிக்கப்படுது. அப்ப இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்ய எல்லைகள் விஸ்தரிக்கப்படுறதுக்கு இந்த அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்டா பிள்ளைகள், உதாரணமாக இப்ப பாத்தீங்கன்னா உமர் அலி காலத்துல பாரசீகம்,
மத்திய ஆசியா, சிந்து பிரதேசம், ஸ்பெயின், அதே மாதிரி பைசாந்தியா என்ற பல பிரதேசங்கள் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள வருது. அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ஏனைய கலாசார தாக்கத்துக்கு முஸ்லிம்கள் உட்படுகிறார்கள். ஏனைய கலாசார தாக்கத்துக்கு முஸ்லிம்கள் உட்படுகிறார்கள். ஏனைய சிந்தனைக்கு உட்படுகிறார்கள். அப்ப ஏனைய பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வருகின்ற போது அவங்களுடைய சிந்தனைக்கு முஸ்லிம்கள் உட்படுவார்கள். உதாரணமாக பிள்ளைகள், இப்ப கிரேக்க நாகரிகத்தை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக கிரேக்க நாகரிகம், இதுல பாத்தீங்கன்னா உரோம நாகரிகம், கிரேக்க நாகரிகங்களுடைய செல்வாக்குன்னு போற்றி பண்ணி விட்டு, அதே மாதிரி யூத கிறிஸ்தவர்களுடைய தாக்கங்கள்னு போற்றிப்பேன். அப்ப ஏனைய நாகரிகங்களோடு முஸ்லிம்கள் சேருகின்ற போது எவ்வாறு அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறுதுன்னு அப்படின்னு அவனை கொள்ளணும். உதாரணத்துக்கு கொண்டு சொல்ற, கிரேக்க நாகரிகத்தை பொறுத்த மட்டும் அறிவியல்ல முன்னேற்றம் அடைந்த நாகரிகம். இந்த கிரேக்க நாகரிகத்துள்ள அரிஸ்டோட்டில், பிலோட்டோ, தொலமி, பைதகரஸ் போன்ற அறிஞர்கள் காணப்படுகிறார்கள். அப்ப அறிவியல்ல முன்னேற்றம் அடைந்த ஒரு நாகரிகம் என்று சொன்னா அது கிரேக்க நாகரிகம் ஆகும். சொல்லுவோம் கிரேக்க நாகரிகம். இந்த கிரேக்க நாகரிகத்தில் இருக்கிறார்கள் அரிஸ்டோட்டில், இவர்கள் எல்லாம் தத்துவ ஞானிகள், தத்துவ கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆக்கள். நல்லா விளையாடணும், தத்துவ கருத்துக்களை சொல்லுவார்கள். அப்ப இஸ்லாம் தத்துவ கருத்துக்களை சொல்லுமா? சொல்ல. இஸ்லாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்னா வஹிக்குத்தான் இஸ்லாம் மார்க்க முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த பகுத்தறிவுக்கு தத்துவத்துக்கு இஸ்லாம் மார்க்க முக்கியத்துவம் கொடுக்குமா? ஃபர்ஸ்டுக்கு அப்ப இப்ப முஸ்லிம்கள் இந்த கிரேக்கர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற போது அதான் இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகம் என்ன, கிரேக்க புரோமம் எல்லாம் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள வருகின்ற போது சிலாமுள்ளையர் டியூட்லாமா 2வது அலகுல எத்தனாம் பக்கம் இருக்க புள்ள இந்த தலைப்பு? இந்த தலைப்பு எத்தனாம் பக்கம் இருக்குமா சொல்லுங்க கொஞ்சம். 29 பிள்ளைகளா? 29 வரைக்கும் கடைசியாக நாங்க மூத்தசிலாக படிக்க பிள்ளைகளா, மூத்தசிலாக இறுதியா வச்சிருக்கிற விளங்கப்படுத்துறேன்னா ரைட். இப்ப பிள்ளைகள் இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகம் அடைகிறதால ஏனைய நாகரிகங்களுக்கு முஸ்லிம்கள் தாக்கப்படுவாங்க, ஏனைய நாகரிக சிந்தனைக்கு தாக்கப்படுவாங்க. உதாரணமாக கிரேக்கர்கள் எடுத்தா கிரேக்க சிந்தனைக்கு முஸ்லிம்கள் தாக்கப்படுறது கடுமையா. இப்ப கிரேக்கர்களுடைய சிந்தனையை படிக்கலாம், அது பிரச்சனை இல்ல. அதுல கடுமையாக ஊறினா என்ன நடக்கும்னா இஸ்லாமார்க்க மகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனா கிரேக்கர்களை பொறுத்த மட்டும் அரிஸ்டோட்டில், பிலோட்டோ இவங்க தத்துவ ஞானிகள், தத்துவ கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்ப இஸ்லாமிய விடயங்கள் தத்துவ ரீதியாக யோசிச்சாங்கன்னா என்ன நடக்கும்டா தத்துவ இயக்கங்கள் உருவாக்கப்படும். எனவே அகீதாவுக்கு முரணான பிரிவுகள்ல தத்துவ இயக்கங்கள் எதுண்டா முத்தசிலாக்கள் தத்துவ இயக்கம், வஹ்தத்துல் வுஜூத் தத்துவ இயக்கம். அப்ப முத்தசிலாக்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற? வகியை விட பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இப்ப விளங்குதான பிள்ளைகள்? இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வியாபகம் அடைகின்ற போது ஏனைய கலாசார தாக்கத்துக்கு முஸ்லிம்கள் உட்பட்டு, ஏனைய சிந்தனைக்கு உட்பட்டு அவங்களுடைய சிந்தனையில கடுமையாக ஊறி இஸ்லாமிய விடயங்கள் அவங்களோட சிந்தனைகளை வைத்து யோசிக்கிறதால இப்ப அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகளை முஸ்லிம்கள் தோற்றுவித்தார்கள் என்ற விஷயம் வருது. பிள்ளைகள் விஷயம் கிளியராமா? கிளியர்? எல்லாரும் கிளியரா? ரைட், கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. மைக் ஆன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னம்மா திரும்ப கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன். இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகம் என்று சொல்றது என்ன? இஸ்லாமிய சாம்ராஜ்ய விரிவாக்கம் தான் இஸ்லாமிய எல்லைகள் விஸ்தரிக்கப்படுறது. ரசூலோட காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகமா சொல்லுங்க? உள்ளோட காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகம் இல்ல. மக்கா, மதீனா அதன் சூழ உள்ள இடங்கள் ரசூல்லா குர்ஆன் ஹதீஸ போதிச்சுட்டு வாழ்ந்தாங்க. இப்படி இருக்கிற டைம்ல ரசூல்லா மௌத்தாயினத்துக்கு பிறகுதான் அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறுது. அப்ப அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறதுக்கான காரணிகள்ல ரசூலோட மரணத்தையும் சொல்லலாம். நபி அவங்களுடைய மரணமும் அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். ஆனா ரசூலோட ஆட்சிக்கு பிறகு அடுத்ததாக ஹலீஃபாக்களுடைய ஆட்சி, இதுல பிள்ளைகள் உமர் அலி அவருடைய ஆட்சி. ஃபர்ஸ்ட் அபூபக்கர் அலி, அடுத்தது உமர் அலி. உமர் அலியுடைய ஆட்சியில தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவாக்கப்படுது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எல்லைகள் விஸ்தரிக்கப்பட்ட அப்ப ஏனைய நாகரிகங்களுடைய தாக்கத்துக்கு முஸ்லிம்கள் உட்படுவாங்களா இல்லையா? சொல்லுங்க, ஏனைய சிந்தனைக்கு உட்படுவாங்களா இல்லையா? உதாரணமாக பிள்ளை நீங்க என்ன செய்றீங்கன்னா பிள்ளைகள் ஒரு உதாரணமா வெளிநாட்டுக்கு போறீங்க, வேற ஒரு பிரதேசத்துக்கு போறீங்க. போனா பிள்ளைகள் அங்க அந்த
சூழல்ல வாழுகின்ற போது அந்த சூழல் தாக்கத்துக்கு நாம உட்படுவோமா இல்லையா? நம்ம வேற ஒரு பிரதேசத்துக்கு போனா அவங்க அந்த சிந்தனைக்குள்ள நாங்களும் வைத்துருவோம் வேண்டாம், அதோட வாழ்றோமா இல்லையா? அதே மாதிரி இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகம் என்பது இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள ஒவ்வொரு பிரதேசங்கள் கிரேக்க உரோம சிந்தனைகள் எல்லாம் அப்ப கிரேக்கர்கள் உரோமர்கள் எல்லாம் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள வார டைம் இல்ல. இப்ப முஸ்லீம்கள் என்ன செய்யறா அவங்களோட சிந்தனைக்கு தாக்கப்படுவார்கள். அவங்களோட உதாரணமாக இப்ப முஸ்லீம்கள் கிரேக்கர்களோடு சேர்ந்து பழகுது, முஸ்லீம்கள் கிரேக்க நாகரிகத்தோடு போய் அவங்களோடு பழகுகின்ற போது அவங்களோட சிந்தனை தாக்கம் இவங்களுக்கு வருமா இல்லையா? சொல்லுங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்டா கிரேக்கர்களோடு நான் சேர்ந்து வாழ்றேன். கிரேக்க நாகரிகத்தோடு சேர்ந்து வாழ்றேன். அப்ப கிரேக்க நாகரிகத்துல யார் இருப்பா? உதாரணத்துக்கு பிள்ளைல கிரேக்க நாகரிகம் ஆரம்ப காலத்துல உள்ள நாகரிகம் உதாரணம். அப்ப அதுல யார் இருப்பாங்க? நீங்க பொலிட்டிக்கலே படிச்சிருப்பீங்க. அரிஸ்டோட்டில், பிலோட்டோ, தொலமி, பைதகரஸ் எல்லாம் அதுக்குள்ள வருவாங்களா இல்லையா? சொல்லுங்க. அப்ப அரிஸ்டோட்டிலுடைய கருத்து எப்படி இருக்கு? வகிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அரிஸ்டோட்டில். பகுத்தறிவு தத்துவ கருத்துக்களை சொல்லுவார். இப்ப முஸ்லிம்கள் அதை படிக்கலாம், இஸ்லாத்துல பிழை இல்ல, அவங்களோட சிந்தனையை படிக்கலாம். ஆனா அந்த சிந்தனையில கடுமையாக ஊறினால், அந்த சிந்தனையில கடுமையாக ஊறிட்டாங்கண்டா இப்ப இஸ்லாமிய விடயங்களை எதை வச்சு யோசிப்பாங்க? இப்ப பகுத்தறிவை வச்சு யோசிச்சாங்கன்னா பகுத்தறிவு ரீதியான அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவு தோற்றம் பெறும். உதாரணமாக இப்ப முத்தசிலாக்கள் வஹியை விட பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தத்துவ இயக்கம் வஹ்தத்துல் வுஜூத், காணும் பொருட்கள் எல்லாம் கடவுள் என்று சொல்றார்கள், இயற்கையும் அல்லாவும் ஒன்று என்று சொல்றார்கள். வஹ்தத்துல் வுஜூத், அதுக்கு இன்னொரு பெயர் அத்வைத்தம் என்று சொல்றது. காணும் பொருட்கள் எல்லாம் கடவுள் தான் என்று சொல்றார்கள். இவங்களும் ஒரு தத்துவ இயக்கம். எனவே பிள்ளைகள், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வியாபகம் அடைந்ததால பிற கலாச்சார தாக்கத்துக்கு முஸ்லீம்கள் உட்பட்டதனால் இப்ப என்ன செய்யறாங்கண்டா அவங்களோட சிந்தனைக்கு கடுமையாக ஊறியதால இஸ்லாமிய விடயங்களை அவங்களோட சிந்தனைகளை மையமாக வைத்து யோசிக்கிறதால இப்ப அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் இஸ்லாமிய வரலாற்றுல தோற்றம் பெற்றது. அதுக்கு எடுத்துக்காட்டாகத்தான் உமர் அலி அவருடைய ஆட்சி காலத்துல பாரசீகா, மத்திய ஆசியா, சிந்து பிரதேசம், ஸ்பெயின், பைசாந்தியா போன்ற இடங்கள் எல்லாம் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள வருது. இஸ்லாமிய விரிவாக்கம், இஸ்லாமிய சாம்ராஜ்ய விரிவாக்கம். உரோம கிரேக்க நாகரிகங்களுடைய செல்வாக்குக்கு முஸ்லிம்கள் உட்படுகிறார்கள். யூத கிறிஸ்தவர்களுடைய தாக்கத்துக்கு முஸ்லிம்கள் உட்படுகிறார்கள். அப்ப அவங்களோடு சேருகின்ற போதோ அவங்களோட சிந்தனையில கடுமையாக ஊறி இஸ்லாமிய விடயங்களை அவங்களோட சிந்தனையை மையமாக வைத்து படிக்கின்ற போதோ இப்ப அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகளை முஸ்லிம்கள் தோற்றுவித்தார்கள். விளையாட்டு சொல்லுங்க. ஓகே பிள்ளைகளா, சும்மா இதெல்லாம் பாடமாக்குறதுல பிள்ளைகளா, இதெல்லாம் பாடமாக்குற பாடம் இல்ல. நான் விளங்கப்படுத்துறது தலைக்கு எடுத்து கொள்ளுங்க. நீங்க எழுதுற விளக்கம் தான், சும்மா சட்டப்படியா கொடுங்க விளக்கத்தை. விஷயம் முடிஞ்சு பிள்ளைகளா, சரியா? அடுத்தது பிள்ளைகள் சில டைம்ல எம்சிக்யூ கேள்விக்கு வரலாம். அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறத்துக்கான உடனடி காரணம் என்னன்னு கேட்டா, உடனடி காரணம் முக்கியமான பிரதான காரணம் எதுன்னு கேட்டா உஸ்மான் அலி அவருடைய கொலை. உஸ்மான் அலி அவருடைய கொலைதான் அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறத்துக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இப்ப பாருங்க பிள்ளையர், உஸ்மான் அலி அவருடைய காலத்துல இஸ்லாமிய வரலாற்றுல 4 ஹலீஃபாக்கள்ல கூடுதலாக ஆட்சி செஞ்ச ஹலீஃபா யாரு? உஸ்மான் அலி. இந்த உஸ்மான் அலி ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா முதல் 12 வருடம் ஆட்சி செஞ்ச ஹலீஃபா. இந்த முதல் 6 வருடங்கள் நல்ல அமைதியாக ஆட்சி போயிட்டு இருக்குது. இந்த கடைசி 6 வருடங்கள் தான் குழப்பம். இந்த குழப்பத்துக்கு காரணம் யாருண்டா அப்துல்லாஹ் இப்னு சபா என்கின்ற ஒரு முனாஃபிக். இவன் தான் உஸ்மான் அலி அவருடைய கொலைக்கு பிரதான ஒரு மைய கருத்தாக இருந்தான். அப்ப உஸ்மான் அலி கொலை செய்யப்பட்டதனாலதான் சிரியாவில் இருக்கக்கூடிய முஆவியா என்ன செய்யறாருண்டா, நல்லா விளையாடணும் நம்மளா, சிரியாவில் இருக்கக்கூடிய முஆவியா ஒரு கடிதம் எழுதுறாரா இல்லையா? யாருக்கு எழுதுறார்? ஏற்கனவே விளங்கப்படுத்தினா இல்லையா? அந்த கதையை விளங்கப்படுத்தினா இல்லையா?
அந்த கதை தெரியும் தானே இப்ப விளங்கப்படுத்து. இப்ப பிள்ளைகள் இப்ப முஆவியா என்ன செய்யறாருண்டா ஒரு கடிதத்தை எழுதினோன்னு என்ன கடிதம், உஸ்மான் அலி அவர்களை கொலை செய்தவர்களை உடனடியாக தண்டிக்க வேண்டும். இப்ப என்ன செய்யற அலி அலி அந்த கடிதத்தை பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்றார். ஏன் வெயிட் பண்றாரு பிள்ளை சொல்லுங்க. இன்னும் குழப்பம் அதிகரிச்சுன்னு சொல்லி. ஏண்டா அப்துல்லாஹ் சபாவும் அந்த டீமும் அலி அலிக்கு சார்பானவர்கள். அப்ப இவங்களுக்கு தண்டிக்கின்ற போது இன்னும் ஏற்கனவே நாட்டுல பிரச்சனை, உஸ்மான் அலி கொலை செய்யப்பட்டதனுடைய பிரச்சனை, திரும்ப இவங்களுக்கு எதிராக முடிவெடுக்கின்ற போது இவங்க திரும்ப அலி அலிக்கு எதிராக மாறி பிரச்சனைகள் கூடுமா குறையுமா? கூடும். இப்ப பிள்ளைகள் முஆவியா என்ன செய்யறாருண்டா அலி அலி உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வை காணவில்லை என்று ஒரு படையை எடுத்துட்டு வாரார். இதை கேள்விப்பட்டவன அலி அலிய ஒரு படையை எடுத்துட்டு போய் 2 பேருக்கும் இடையில் நடக்கிற போர் தான் சிஃபின் யுத்தம். இந்த சிஃபின் யுத்தத்தின் விளைவாகத்தான் அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெற்றாங்க. 2 சிந்தனை பிரிவு, அதுல ஒன்று ஷியாக்கள், அடுத்தது ஹவாரிஜிகள். எனவே உஸ்மான் அலி அவருடைய கொலையோ அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறதுக்கு ஒரு காரணி. சொல்லுங்க. சிஃபின் யுத்தம் ஹிஜ்ரி 37 தானே? ஹிஜ்ரி 37 ஹிஜ்ரி 37 சிஃபின் யுத்தம் நடக்குது. ரைட். மூன்றாவது பிள்ளைகள் சஹாபாக்களுக்கு மத்தியில அரசியல் ரீதியான பிளவுகள். சஹாபாக்களுக்கு மத்தியில உதாரணமாக பிள்ளைகள் நல்ல விளங்கிக் கொள்ளணும். உஸ்மான் அலியுடைய கொலையால 2 யுத்தம் நடக்கிறது. உஸ்மான் அலியின் கொலையால 2 யுத்தம் நடக்கிறது. ஒன்று சிஃபின் யுத்தம். சிஃபின் யுத்தம் என்பது யாருக்கு? முஸ்லிம்களுக்கு இடையில போர். முஸ்லிம்கள் அதான் சஹாபாக்களுக்கு மத்தியில் அரசியல் ரீதியான பிளவுகள் தோற்றம் பெற்றமையும் அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெற்றது. முஸ்லிம்களுக்கும் இடையில நடந்த போருண்டா இஸ்லாமிய வரலாற்று 2 போர். ஒன்று பிள்ளைகள் சிஃபின் யுத்தம். இந்த சிஃபின் யுத்தம் என்பது முஆவியா அலி அவர்களுக்கும் அலி அலி அவர்களுக்கும் நடக்கிறது. அதே மாதிரி ஜமல் போர், ஒட்டக போர் என்பது அலி அலி அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் நடக்கிறது. இந்த 2 போரின் விளைவாக முஸ்லிம்கள் மத்தியில அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறத்துக்கு ஒரு காரணியாக இருந்தது. எனவே சஹாபாக்களுக்கு மத்தியில அரசியல் ரீதியான ஒரு பிளவின் காரணமாகவும் அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெற்றது. சஹாபாக்களுக்கு இடையில அவங்களுக்கு இடையிலே ஒரு பிளவு. இப்ப முஆவியா அலி அலி, இங்கால ஆயிஷா அலி அலி. அப்ப இந்த 2 யுத்தமும் நடக்கிறதுக்கான காரணம் என்னண்டா உஸ்மான் அலி அவருடைய கொலைக்குரிய நியாயத்தை காண வேண்டும் என்பதற்காக வேண்டி நடந்த போருதான் ஜமல் போராகவும் இருக்கலாம், சிஃபின் யுத்தமாக இருந்தாலும் 2 போரும் என்னண்டா உஸ்மான் அலி அவர்களுடைய கொலைக்குரிய நியாயத்தை காண வேண்டும் என்பதற்காக வேண்டி நடந்தது. ஆனா நடந்தாலும் இந்த போர் நடந்ததால அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவு தோற்றம் பெற்றதா இல்லையா? அப்படி சொல்லுங்க. தோற்றம் பெற்று. மூன்றாவது சஹாபாக்கள் மத்தியில அரசியல் ரீதியான பிளவுகள் ஏற்பட்டதனாலயும் அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெற்றது. இது கிளியரா பிள்ளைகள்? கிளியராமா? என்னப்பா? கிளியர் சார். ஓகே பிள்ளைகளா, அடுத்ததுக்குள்ள 4வது ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கைகள். யாரு? ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கை. ஆட்சியாளர்கள் அந்த இஸ்லாமிய ஆட்சியை செய்யக்கூடிய ஹலீஃபாக்கள், இவங்களுடைய சில பொடுபோக்குத்தனம். இவர் ஆட்சியாளர் பிள்ளைகள் யாருன்னா ரசூலுல்லாஹ் இல்ல, 4 ஹலீஃபாக்கள் இல்ல. இப்ப 4 ஹலீஃபாக்கள் ஆட்சியில பொடுபோக்கு அடிப்பாங்களா? சொல்லுங்க. இல்ல. புராண சிந்தனை பிரிவுக்கு ரசூலுல்லாஹ் 4 ஹலீஃபாக்கள் ஆதரவு வழங்குவாங்களா?
வழங்க மாட்டாங்க. வழங்க மாட்டாங்க. யாரு வழங்குறாங்கன்னா பின்னுக்கு வந்த ஆட்சியாளர்கள், உமையாக்கள், அப்பாசியர்கள் இருக்காங்க இல்லையா? அதுவும் முக்கியமாக அப்பாசியர்கள். இந்த அப்பாசியருடைய ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு ஹலீஃபா தான் ஹலீஃபா மஅமூம். ஹலீஃபா மஅமூம் இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த முத்தசிலா சிந்தனைக்கு கடுமையாக தாக்கப்பட்ட ஒரு நபர். முத்தசிலா சிந்தனையில கடுமையாக ஊறினவரால். அப்ப இவர் ஒரு ஜனாதிபதியா ஒரு ஹலீஃபா இருக்கிற டைம்ல முத்தசிலா கொள்கைக்கு ஆதரவு வழங்கினார். அப்ப முத்தசிலா கொள்கைக்கு ஒரு ஹலீஃபாவாக இருப்பவர் ஆதரவு வழங்கினா, இப்ப மக்களுடைய உள்ளத்துல அப்ப ஹலீஃபாவே அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுக்கு ஆதரவு வழங்குறாங்கண்டா, மக்களுடைய மனநிலை மென்மையாகும். அப்ப இதை நாமளும் என்ன செய்யலாம்டா என பின்பற்றி வாழலாம் என்று, அல்லது நாமளும் அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவை தோற்றுவிக்கலாம். ஏன்னா ஹலீஃபாவே ஆதரவு வழங்குறாங்கன்னா, அப்ப அதுக்கு அனுமதி வழங்குறாங்கன்னா, அப்ப நாங்களும் என்ன செய்யலாம், அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவை தோற்றுவிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் வந்தது. அதன் விளைவாகவும் அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவு தோற்றம் பெற்றது. எனவே ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கை, உதாரணமாக ஹலீஃபா மஅமூம் அவர்கள் முத்தசிலா கொள்கைக்கு ஆதரவு வழங்கினார். இந்த முத்தசிலா கொள்கைக்கு எதிராக போராடிய நபர் தான் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள். முத்தசிலா கொள்கைக்கு எதிராக போராடி 110 கசையடியும் வாங்கி இஸ்லாமிய வரலாற்றுல நாங்க படிக்கிறோம். அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் முத்தசிலா கொள்கைக்கு எதிராக போராடிய ஒரு இமாமாக காணப்படுகிறார். இந்த காலத்துல, அப்பாசுடைய காலத்துல முஸ்லிம்களை இந்த முத்தசிலா கொள்கையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடிய ஒரு இமாம் தான் சட்டத்துறை அறிஞர் அஇம்மத்துல் அர்பஆ என்று சொல்லக்கூடிய 4 சட்டத்துறை அறிஞர்களில் ஒரு முக்கியமான அறிஞராக அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அகீதாவுக்கு முரணான முத்தசிலாவுக்கு எதிராக போராடுகிறார். என்ன காரணம்டா, ஹலீஃபா மஅமூம் என்பவர் முத்தசிலா கொள்கைக்கு ஆதரவு அளித்ததன் விளைவாக மக்கள் அதுல கவரப்பட்டதன் காரணமாக மக்களை அந்த பிழையான சிந்தனையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடி 110 கசையடியும் வாங்கினார் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள். எனவே ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கைகளும், ஆட்சியாளர்களுடைய சில பொடுபோக்கான நடவடிக்கைகளும் அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவை தோற்றுவித்தது. கிளியரா பிள்ளைகள்? கிளியரா பிள்ளைகள்? அடுத்ததாக அப்படியே முக்கியமான எங்களோட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மயக்கமான ஒரு பயிற்சி தான் இல்முல் கலாம், தஸவ்வுஃப், தத்துவ ஞான கலைகளின் செல்வாக்கு. அப்படின்னா என்னன்னா பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். இல்முல் கலாம் என்பது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், நோட் பண்ணி கொள்ளுங்க. இல்முல் கலாம் என்பது தத்துவ ஞானம். இல்முல் கலாம்னா என்ன? தத்துவ ஞானம், தத்துவ கருத்துக்கள். தத்துவ ஞானத்துக்கு தான் இல்முல் கலாம் என்று சொல்றது, இல்முல் கலாம். எனவே பகுத்தறிவை, தத்துவ ஞானம்னா என்னண்டா பகுத்தறிவை கொண்டு ஆதாரங்களை அணுகும் தர்க்கவியல் முறை. தன்னை பகுத்தறிவை கொண்டு ஆதாரங்கள் அணுகிறது. அப்படியான ஒரு முறைதான் இல்முல் கலாம். தஸவ்வுஃப் என்பது என்னடா பிள்ளைகள்? சூபித்துவம் என்று சொல்றது. தஸவ்வுஃப் என்பது சூபித்துவம் என்று சொல்றது. இந்த சூபித்துவம் என்கின்ற கொள்கை ஆரம்பத்துல உருவாக்கப்பட்ட நோக்கம் நல்ல நோக்கம். ஆனா பிற்பட்ட காலங்கள்ல தஸவ்வுஃப் என்ற பேரை வச்சுக்கொண்டு இஸ்லாத்துல இல்லாத பொல்லாத விஷயங்களை சேர்த்தார்கள். சேர்த்து தஸவ்வுஃபின் விளைவாகத்தான் தரீகாக்கள் உருவாக்கப்பட்டார்கள் இஸ்லாமிய வரலாற்றுல. எனவே தஸவ்வுஃப் என்பது உலகப்பற்றற்ற வாழ்வு என்ற பேரில் முஸ்லிம்களிடத்தில உருவாகி காலப்போக்குல தஸவ்வுஃபாக மாறியது. அப்ப உலகப்பற்றற்ற வாழ்வுன்னு சொல்றது பாவத்திலிருந்து நாங்க பாவத்துல மூழ்காம பாவத்திலிருந்து விலகி நடக்க வேண்டும் என்ற நோக்கோடுதான் தஸவ்வுஃப் என்ற கொள்கை ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. மக்களை பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், மக்களை பாவத்திலிருந்து அவங்கள விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட தஸவ்வுஃப் என்பது பிற்பட்ட காலத்துல தஸவ்வுஃப் என்ற பெயரை வைத்துக் கொண்டு இஸ்லாத்துல இல்லாத விடயங்களை எல்லாம் சேர்த்தார்கள். அதனால பிள்ளைகள் இதுல என்ன ஊறினாக்கள், என்ன செய்வாங்கண்டா, தஸவ்வுஃப் சிந்தனையில ஊறினாக்கள் தண்ட கொள்கையை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கண்டா பிள்ளைகள், இல்லாத பொல்லாத விஷயங்களை நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கண்டா அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவை தோற்றுவித்தார்கள். நான் விளக்கம் சொல்றோம் இல்லையா? முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, இல்முல் கலாம்டா என்ன, தஸவ்வுஃப்டா என்னன்னு விளங்கிக் கொள்ளுங்க. நான் விளக்கம் சொல்றேன்னா இது 2 விளங்கிட்டா பிள்ளைகள் உங்களுக்கு.
இல்முல் கலாம்டா என்ன, தசவுப் நான் விளங்கிட்டா? ஓ சார் ஓ சார் இட் இஸ் நார்மலா விளங்கி கொள்ளுங்க. தசவுப் என்பது உங்களோட சிலபஸ்ல இருக்குது. நான் ஏற்கனவே பிரைவேட் கிளாஸ்ல ஃபுல்லா விளங்கப்படுத்தினே இல்லையா, சொல்லுங்க. ஓ சார் விளங்கப்படுத்தீங்க. ஃபுல்லா சும்மா சட்டப்படியா விளங்கப்படுத்தின புள்ள இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அது பின்னுக்கு வரும் புள்ள நான் விளங்கப்படுத்துவேன். இப்ப புள்ள சும்மா நார்மலா விளங்கி கொள்ளுங்க. தசவுப் என்பது உலக பற்றற்ற வாழ்வு என்ற பெயரில் முஸ்லிம்களிடத்துல உருவாகி என்ன காலப்போக்குல தசவுப்பாக அது மாறியது. ஆரம்பத்துல உருவாக்கப்பட்ட நோக்கம் நல்ல, ஆனா பிற்பட்ட காலத்துல இஸ்லாத்துல இல்லாத விஷயங்கள் தசவுப் என்ற பேருல உருவாக்கப்படுகிறது. இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளும். திரும்ப மூன்றாவது தத்துவ ஞானம்டா என்னண்டா, சோக்ரட்டிஸ், அரிஸ்டோட்டில் இவங்க எல்லாம் யாரு பிள்ளைகள், தத்துவ ஞானிகளா இல்லையா? அதான் தத்துவ ஞானம். எனவே இந்த மூன்றுக்கும் இந்த அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுக்கும் என்ன தொடர்புண்டா, நல்லா விளையாடுறோம். இப்ப சொல்ல போற தொடர்பு, இவைகள்ல தீவிர பற்று கொண்டவர்கள், இவைகள்ல பிள்ளைகள் இல்முல் கலாம்ல, தசவூப்ல, தத்துவ ஞானத்துல தீவிர பற்றுண்டா கடுமையாக ஊறினாக்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்களோட கருத்துக்களை அதுல கடுமையாக ஊறினாக்கள் அவங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்துறதுக்காக வேண்டி, அவங்களோட கருத்துக்களை நிரூபிக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்கண்டா அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவை தோற்றுவித்தார்கள். உதாரணமா சொல்றேன்டா பிள்ளைகள், இப்ப நாமளும் வகுப்புல ஸ்கூல்ல இருப்போம். நாம சொல்ற விடயம் பிளண்டு நமக்கு தெரியும், இருந்தாலும் நாம நம்மட கருத்தை நிரூபிக்க போறையா இல்லையா, சொல்லுங்க. சம்டைம் அப்படி செய்வது இல்ல அப்படி பாறையா இல்லையா, சில டைம்ல நம்மட என்ன நம்மட கௌரவம் நம்மட கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நாம சொல்ற கருத்து நமக்கு பிளண்டு விளங்கினாலும் அதை சும்மா ஒரு குதர்க்கமாக பேசி சும்மா சமாளிச்சு அப்படி இப்படி சொல்றியா இல்லையா, சொல்லுங்க. சரி அப்படி வேலை நாமளே செய்யறது. அதே மாதிரி தமிழ இங்கேயும் என்னண்டா, இதுல ஊறினாக்கள் கடுமையாக இதுல ஊறிட்டாங்கண்டா. உதாரணமாக தத்துவ ஞானம், அப்ப சோக்ரட்டிஸ், அரிஸ்டோட்டில் கருத்துக்குள்ள கடுமையாக ஊறிட்டாங்கண்டா. இப்ப என்ன செய்வாங்க, அந்த சிந்தனையை வைத்து அவங்களுடைய சிந்தனையை வைத்து இஸ்லாமிய விடயங்களை யோசிக்க போனா இப்ப என்ன உருவாகும், அகீதாவுக்கு எதிரான கொள்கை. ஏண்டா அவங்க ஊரின சிந்தனையை வச்சு என்ன செய்யறா, அதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி இஸ்லாத்தை யூஸ் பண்ணுவார்கள். அதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி இஸ்லாத்தை அதன் அடிப்படையில அவங்களோட சிந்தனை அடிப்படையில இஸ்லாத்தை யோசிச்சு அதுல ஒரு சிந்தனையை உருவாக்கி சிதாமலே அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவை தோற்றுவிப்பார்கள். எனவே பிள்ளைகள் இல்முல் கலாம், தஸவ்வூஃப், தத்துவ ஞானம் இவ்வாறான துறையில தீவிர போக்குடையவர்கள், இதுல கடுமையான தீவிர போக்குடையவர்கள் அவர்களுடைய கருத்தை வலியுறுத்துறதுக்காக வேண்டி அவர்களுடைய கருத்தை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவை தோற்றுவித்தார்கள். அப்படித்தான் எழுதணும் பிள்ளைகளா. இல்முல் கலாம்னா என்னன்னு சொல்லுவோம், தசவுஃப்னா என்னன்னு சொல்லணும், நார்மலா சொல்ற பிள்ளைகளா விளக்கமா இல்லை. தத்துவ ஞானம்டா என்னன்னு சொல்லிட்டு இப்ப இறுதியாக எப்படி எழுதணும்டா, இதுல இந்த மூன்று துறையிலையும் தீவிர பற்றுடையவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை வலியுறுத்துறதுக்காக வேண்டி அவங்களுடைய சிந்தனையை வலியுறுத்துறதுக்காக வேண்டி அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவை தோற்றுவித்தார்கள் என்று சொல்றது. இப்ப பிள்ளைகள் கிளியரா பிள்ளைகள்? ஓம் சார் கிளியர். அட்டால கிளியராமா? ஓகே பிள்ளைய சொல்லுங்க. சார் எங்களுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமும் காரணம்னு போட இல்லையா? ரசூலோட மரணத்தையும் போடலாமா, நபி அவங்களோட மரணத்திலேயும் பிள்ளைகள் நபி அவங்களுடைய மரணமும் அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறதுக்கான காரணத்துக்குள்ள வரும், போடலாம். சரியாமா? ஓகே சார். சார் சொல்லுங்கம்மா. இம்மூன்று துறைகளையும் பின்பற்றார் அவர்களது கொள்கையை என்ன செய்யறதுக்கு இவர் இது அதாவது பிள்ளைகள் இவைகள்ல தீவிரப்பட்டுடையவர்கள், அதாவது இல்முல் கலாம், தஸவ்வூஃப், தத்துவ ஞானம் இவைகளில் தீவிரப்பட்டுடையவர்கள் அவர்களுடைய அந்த இதுல தீவிரமாக ஊறிட்டாங்கண்டா அவங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்துறதுக்காக வேண்டி அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவை தோற்றுவித்தார்கள். சரியா பிள்ளை? விளையாண்டா? ஓ சார் கிளியர். ஓ சார். Right.
வெயிட் பண்ணுமா பாருங்க. ரைட், ஓகே பிள்ளைகளா. இப்ப பிள்ளைகள் நாங்க அடுத்ததாக பாக்குறது முத்தசிலாக்கள் சம்பந்தமாக பார்ப்போம். இது ஒரு கதை பிள்ளைகள், அழகா கதையை சொல்லி தருவேன், நிறைய விளக்கங்கள் சொல்லுவேன், நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். பகுத்தறிவு, வகியை விட பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிரிவு யாரு பிள்ளைகள்? தத்துவ இயக்கம் என்று, தத்துவ இயக்கம் எதுன்னு கேட்டாலும் முத்தசிலாக்களும் வரும், வஹ்தத்துல் வஜூதும் வரும். வஹ்தத்துல் வஜூதுக்கு இன்னொரு பேர் தான் அதுவைத்தம். தத்துவ இயக்கம்னா ரெண்டு இயக்கம் இருக்குது, ஒன்று முத்தசிலாக்கள், இன்னொன்று வஹ்தத்துல் வஜூத். இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, எம்சிக்கு தேவைப்படும். ரைட், இப்ப பிள்ளைகள் மூத்தசிலாக்கள் என்றால் யார் என்று கேட்டா மொழி ரீதியான கருத்தும் இஸ்லாமிய பரிபாசை ரீதியான கருத்தும் எழுதப்பட வேண்டும். இப்ப மொழி ரீதியான கருத்து என்னன்னா, இழத்தசல என்ற வினை சொல்லிலிருந்து வந்ததுதான் முஅ்தஸிலா. அப்ப இழத்தசலா என்ன? தனிமைப்படுத்தினான், பிரிந்து சென்றான், நீங்கி சென்றான். தனிமையாக சென்றான், பிரிந்து சென்றான், நீங்கி சென்றான். ஒரு கதை ஒன்று இருக்குது, அந்த கதையை சொல்லுவேன், அப்ப உங்களுக்கு விளங்கும் யாரு நீங்கி சென்று. ஹசனுல் பசரியும் வாசில் பில் அத்தா கென்வருக்கும் இடையில நடந்த உரையாடலின் ஊடாக ஹசனுல் பசரியை விட்டு வாசில் பின் அத்தா நீங்கி செல்கிறார், பிரிந்து செல்கிறார். அதுதான் மொழி ரீதியான இந்த கதையை தெளிவாக சொல்லுவோம், ஞாபகம் வச்சு கொள்ளும். எனவே முஅ்தஸிலா என்பது நீங்கி செல்லல் என்று வரும். இஅ்தஸல என்ற வினை சொல்லிலிருந்து வந்ததுதான் முஅ்தஸிலா. இஅ்தஸலன்னா வினை சொல்ல வருவது, நீங்கி சென்றான், தனிமைப்படுத்தி சென்றான், பிரிந்து சென்றான் என்று வரும். அப்ப முஅ்தஸிலான்னா என்ன? பிரிந்து செல்லல், நீங்கி செல்லல் என்று வரும். நீங்கி செல்லல், பிரிந்து செல்லல், அதான் முஅ்தஸிலா. அதனுடைய வினை சொல் என்னண்டா, இஅ்தஸல என்ற வினை சொல்லிலிருந்து வந்தது முஅ்தஸிலா. அப்ப இஅ்தஸலன்னா என்ன? வினை சொல்ல வரும், பிரிந்து சென்றான், நீங்கி சென்றான், தனிமைப்படுத்தினான், அப்படி வரும். சரிதானே? இது மொழி ரீதியான கருத்து. இது விளையாட்டாம உங்களுக்கும்? இது விளையாட்டாமலே? இஸ்லாமிய பரிபாசையில உள்ளே நான் சொல்றதை தலைக்கு எடுத்துக் கொள்ளணும். அகீதா சார்ந்த விடயங்களை, இஸ்லாமிய அகீதா இருக்கா இல்லையா, அகீதா சார்ந்த விடயங்களை பகுத்தறிவு ரீதியாக சிந்தித்ததனால், அப்ப அகீதா விடயங்களை பிள்ளைகள் பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிந்திக்கலாமா? சொல்லுங்க. ஏலாது. ஆனா இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அகீதா சார்ந்த எங்களை இஸ்லாமிய அகீதா அல்லாஹ் பற்றியது, ஏன்னா அல்லாஹ் பற்றிய விடயங்கள் அகீதா சம்பந்தமானது. இப்படி அல்லாஹ் பற்றிய விடயங்கள், அகீதா சார்ந்த விடயங்களை பகுத்தறிவு ரீதியாக சிந்தித்தார்கள். சிந்தித்ததனால எழுந்த கருத்து வேறுபாடு காரணமாக, கருத்து வேறுபாடு வந்தது. யாருக்குண்டா நான் விளங்கப்படுத்துறேன், ஹசனுல் பசரிக்கு வாசில் பின் அத்தாவுக்கு ஒரு கருத்து வேறுபாடு அகீதாவில. அப்படி கருத்து வேறுபாடு வந்ததன் காரணமாக பெரும்பான்மை முஸ்லிம் சமூகத்தை விட்டு, அப்ப ஆசிரியருடைய கூட்டம், பெரிய கூட்டம் இருக்கின்ற போது வாசில் பின் அத்தா தான் வெளியேறி செல்கிறார். எனவே பெரும்பான்மை முஸ்லிம் சமூகத்தை விட்டு பிரிந்து சென்ற ஒரு தத்துவ இயக்கம்தான் முஅ்தஸிலாக்கள். எனவே முஅ்தஸிலாக்கள் என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய பரிபாசையில அகீதா சார்ந்த விடயங்களை பகுத்தறிவு ரீதியாக சிந்தித்ததனால் எழுந்த கருத்து வேறுபாடு காரணமாக பெரும்பான்மை முஸ்லிம் சமூகத்தை விட்டு பிரிந்து சென்ற ஒரு தத்துவ இயக்கமாக முஅ்தஸிலாக்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் கிளியராமா? இப்ப பிள்ளைகள் இவங்க எவ்வாறு தோற்றம் பெற்றார்கள்? நான் டியூட்ல போடல பிள்ளைகள், அப்படி ஒரு கேள்வி வரல, இருந்தாலும் நான் சுவாட விளங்கப்படுத்துறோம் பிள்ளைகள், தோற்ற பின்னணியை விளங்கப்படுத்தும். பிள்ளைகள் முஅ்தஸிலாக்களுடைய தோற்ற பின்னணின்னு கேட்டா நீங்க இப்படித்தான் எழுதும். நான் சொல்றேன், கதை ஒன்று சொல்றேன், அந்த கதையை எழுதும். சரிதான் பிள்ளைகள்? ரைட். ஆசிவா ரிப்பீட். முஅ்தஸிலாக்கள் என்னண்டாமா, அகீதா சார்ந்த விடயங்களை,
அக்கீதா சார்ந்த விடயம் என்ன? அல்லாஹ் பற்றியது அக்கீதா சார்ந்த விடயம். என்ன நபிகள் நபி பற்றியது அக்கீதா சார்ந்த விடயம். மலக்குகள் மறுமை நாள் இதெல்லாம் அக்கீதா சார்ந்த விடயம். அப்ப அக்கீதா சார்ந்த விடயங்களை பிள்ளைகள் நாங்க அல்லாஹ் இருக்காண்டா அல்லாஹ் இருக்கிறான் ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய பண்புகள் இத்தினண்டா அத்திரண்டா ஏற்றுக்கொள்ளணும். நாங்க வித்தியாசமாக யோசிக்க இயலாது. அல்லாஹ் இருக்காண்டா அல்லாஹ் இருக்கிறான். அவனுக்கு உருவம் இருக்கா அவன் உருவம் இருக்குது. ஆனா அல்லாஹ் இப்படித்தான் இருப்பான் அப்படித்தான் இருப்பான் என்று நாங்க கற்பனையால யோசிக்கலாமா? இயலாது. ஆனா இவர்கள் அப்படி யோசிப்பார்கள். அதனாலதான் பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றது. பகுத்தறிவால யோசிப்பாங்க. அல்லாஹ் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான், யானை போல இருப்பான், பூனை போல இருப்பான், மரத்தை போல இருப்பான், செடியை போல இருப்பான் என்று பகுத்தறிவு ரீதியாக சும்மா யோசிக்கிறது. அல்லாஹ் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் அல்லாஹ் இப்படி எல்லாம் யோசிக்கிறார்கள் தான் இந்த முத்தசிலாக்கள். அதனாலதான் இவர்களை பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோன்னு சொல்றது. நாங்க அப்படி இல்ல. வஹி குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது அல்லாஹ் இருக்கிறான், அரிசில இருக்கிறான், உருவம் இருக்கிறது, ரைட், நாங்க ஏற்றுக்கொள்றோம். அவ்வளவுதான். எப்படி இருப்பான்? அல்லாட சொவி இதே மாக்கி இருக்குமா? அல்லாட கண் விடத்த ரெண்டு இருக்குமா? அல்லாட வாய் விடத்தா இருக்குமா? இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் நாங்க பார்க்கல. இது நாளை மறுமையில பார்க்கலாம். ஆனா அல்லாஹ்க்கு உருவம் இருக்கிறது, அல்லாஹ்க்கு காது இருக்குது, எல்லாம் இருக்குது. அல்லாஹ் கேட்குவான், அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான். ஆனா நாங்க ஒப்பிட இயலாது. எங்கட கண்மாக்கித்தான் இருக்கும், எங்கட காது மாக்கித்தான் இருக்கும், இந்த மலை போலதான் இருக்கும், இந்த ரோட்டு போலதான் இருக்கும், அல்லது பெரிய யானை போல காது இருக்கும். அப்படியெல்லாம் பிள்ளைகள் நான் கற்பனை செய்யலாமா? ஆனா அப்படி கற்பனை செய்வார்கள் இவர்கள். ஏனண்டா இவங்க பகுத்தறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறது. பகுத்தறிவால யோசிப்பாங்க. உதாரணமாக பிள்ளை நான் இப்ப இந்த ரூமுக்கு நிக்கிறேன். இந்த ஜூம் ரூம் ஒன்று பிள்ளை இந்த ரூமுக்கு நிக்கிறேன். இப்ப பிள்ளை நான் இவடத்தை நின்றுட்டு சும்மா எங்கட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 4 பொம்பளைகள் போறாங்கோ, 2 ஆம்பளைகள் போறாங்கோ, 2 கற்பனையாக சொல்லலாமா? பார்க்காம அப்படியான டீம் தான் இவங்க. சும்மா இவட தெரிஞ்சுட்டு யோசிப்பாங்க பகுத்தறிவால. இதால ஒரு 5 பேர் போறாங்க, அங்கால ஒரு 4 பேர் பொம்பளைகள் போறாங்க. இப்ப இந்த 4 பேர் இப்படி பிள்ளைகள் பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். பகுத்தறிவால் எல்லாத்தையும் யோசிக்கிற, சும்மா இருந்துட்டு யோசிக்கிற. இப்ப உங்களுக்கு விளங்கு, பின்னுக்கு விளங்கப்படுத்துகின்றப்பது உங்களுக்கு விளங்கு எப்படி பகுத்தறிவால யோசிக்காங்க. ரைட். எனவே பிள்ளைகள் அதான் அகீதா சார்ந்த விடயங்களை பகுத்தறிவு ரீதியாக சிந்தித்ததனால் எழுந்த கருத்து வேறுபாடு காரணமாக பெரும்பான்மை முஸ்லிம் சமூகம்டா. அப்ப நான் கதையோடு சொல்லுவேன் பாருங்க. வாசில் பின் அத்தாவுக்கும் ஹசனுல் பஸ்ரிக்கும் இடையில ஒரு அகீதா சார்ந்த விடயங்களை வாசில் பின் அத்தா என்ன செய்யறாருண்டா பகுத்தறிவு ரீதியாக யோசித்து பெரும்பான்மை சமூகத்தை விட்டு வெளியேறி செல்கிறார். இப்ப கதையை பாருங்க. அகீதா சார்ந்த விடயங்களை பகுத்தறிவு ரீதியாக சிந்தித்ததனால் எழுந்த கருத்து வேறுபாடு காரணமாக பெரும்பான்மை முஸ்லிம் சமூகத்தை விட்டு பிரிந்து சென்ற ஒரு தத்துவ இயக்கம். இப்ப நான் ஒரு கதையோடு சொல்லுவேன். அந்த கதையை சொல்லிவிட்டு திரும்ப ஒரு தரம் வரைவிலக்கணத்தை சொல்லுவேன் பாருங்க. அப்ப உங்களுக்கு நல்லா விளங்குல. ஓகேயா? சரியா? சரி சார். சரி, நான் கதையோடு சொல்றேன். கதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியான அந்த வரைவிலக்கணத்தை சொல்லுவேன். அந்த கதைக்கு இந்த வரைவிலக்கணத்துக்கு சரியான ஒரு பொருத்த பாடம் இருக்கு. அப்ப பாருங்க. ரைட். என்ன கதண்டா பிள்ளை கதை சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப பிள்ளைகள், இப்ப நான் ஆசிரியர், என்ன நினைச்சு கொள்ளுங்க, நான் ஹசனுல் பஸ்ரி. யாரு பிள்ளைய சொல்லுங்க? ஹசனுல் பஸ்ரி. ஹசனுல் பஸ்ரி. நான் ஹசனுல் பஸ்ரி நல்ல மனுஷனா இல்லையா? அதுக்காக வேண்டி நான் நல்லவன் சொல்லல பிள்ளைகள். அவங்க மனசுக்கு யோசிப்பீங்க, பெரிய உத்தமன் சார், பெரிய நல்லவர், பெரிய பீத்தல், அப்படித்தானே? இப்ப என்ன ஹசனுல் பஸ்ரி வச்சீங்க? வாசில் பின் அத்தா உங்களை யாரையும் சொல்லல. ஏன்டா அவரு மோசமான ஆளா இல்லையா? அகீதாவுக்கு புறநான சிந்தனை பிரிவு தோற்றுவித்தவர நாம எங்கட பிள்ளையில இவதான் ஹசனுல் வாசில் பின் அத்தான்னு சொல்லலாமா? இல்ல. ஒரு ஆள் இப்ப நான் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன், இப்ப உங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறேன். அதுல ஒரு ஆள், அது நம்மட வகுப்பு பிள்ளை இல்ல, அது பேர் ஒரு ஆள். ரைட். அவர் தான் யாருண்டா? யார் அவரு? இப்ப நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன். பாடம் நடத்திட்டு இருக்க ஒரு தலைப்பை கொண்டு வரேன். என்ன தலைப்புண்டா? பெரும்பாவம். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு இருக்கேன். பெரும்பாவம் செய்தவனுடைய நிலை பற்றி சொல்றேன். பெரும்பாவம் செய்தவனுடைய நிலை என்ன? இது சம்பந்தமாக நான் உங்களுக்கு படிப்பிக்க போறேன். இப்ப நான் படிப்பிக்க பெரும்பாவம் ஒருவன் செய்தால் இஸ்லாமிய அடிப்படையில் சொல்றேன். உண்மையே சொல்றேன். ரசூலுல்லாஹ் இஸ்லாம் சொன்னதை சொல்றேன்.
நபியாவாங்க அல் குர்ஆன் சொன்னதை சொல்றேன். ஒருவன் பெரும்பாவம் செய்தால் அவன் பாவி. யாரு பிள்ளைகள் அவன்? ஒருவன் பெரும்பாவம் செய்தால் அவன் யாரு? பாவி. பாவம் செஞ்சிருக்கிறான் தான் எங்கட கோட்பாடு. ஒருவன் வட்டியை கொடுக்கான், விபச்சாரம் பாவம் செஞ்சிருக்கிறான். எனவே இவன் இந்த பாவத்துக்குரிய தௌபாவை உலகத்துல அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறான். யா அல்லாஹ், இவ்வளவு காலத்துக்கு நான் வட்டியை கொடுத்துட்டேன், யா அல்லாஹ் தெரியாம கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ என்று கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான் இல்லையா பிள்ளைகள்? இது எங்கட கொள்கை பிள்ளைகளா? நான் விளங்கப்படுத்திட்டு ஹசனுல் பஸரி விளங்கப்படுத்துறேன், ரைட்? அப்படி நினைச்சு கொள்ளுவோம், ரைட்? இப்ப அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப பிள்ளைகள் ஒருவன் பெரும்பாவம் செய்து கொண்டிருக்கிற டைம்ல, வட்டியை கொடுத்துட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு மௌத்தா பெய்தான். இப்ப மௌத்தா பெய்தான்டா, இப்ப பிள்ளைகள் இவன் எங்க போவான்? எங்கட ஹசனுல் பஸரியுடைய கருத்தின்படி எங்க போவான்? நரகத்துக்கு போவான். இதான் தோற்ற பின்னணி கடைப்பிடித்தான் எழுதணுமா? மூத்தசிலாக்களுடைய தோற்ற பின்னணி கேட்டா இதான் ஆன்சர், ரைட்? இப்ப ஹசனுல் பஸரி சொல்றாரு, பெரும்பாவம் செய்த ஒரு முஸ்லிம் அவன் பெரும்பாவம் செய்து கொண்டிருக்கிற டைம்ல அவன் தெரியாம அறியாம செஞ்சிருப்பான். இவ்வாறான ஒரு மனிதன் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா பெரும்பாவம் செய்து கொண்டிருக்கிற டைம்ல அவன் திடீர்னு மௌத்தா போய்த்தான்டா, அவன் நரகத்துக்கு போவான். போய்க்கு என்ன செய்வான்டா, நரகத்துடைய அந்த செஞ்ச பாவத்துக்குரிய தண்டனையை நரகத்தில் அவன் அனுபவிப்பான். அதற்கு பிறகு அவன் சுவர்க்கத்துக்கு வருவான் என்பதுதான் ஹசனுல் பஸரியுடைய கருத்தும் எங்களுடைய கருத்தும். இதான் விஷயம். இது கிளியரா உள்ள? இப்ப எழுப்புகிறார் மாணவர், ஆசிரியரே நீங்க சென்ன கருத்துல ஆசிரியரே 2 விஷயம் இருக்கிறது. இப்ப மாணவர் எழும்பிட்டார். இப்ப நான் படிப்பிச்சு முடிஞ்சு. இப்ப வகுப்புல இருந்து ஒரு மாணவர் எழுப்புகிறார். எழுப்பி ஒரு கதை கதைக்கிறார். என்னண்டா, ஆசிரியரே நீங்க சொன்ன விடயத்துல 2 விஷயம் இருக்குது ஆசிரியரே. என்ன விஷயம்னு நான் கேட்கிறேன். அவர் சொல்றாரு, இமாமின் கருத்தில் 2 விடயம் இருக்கிறது. அதுல ஒன்று என்னண்டா, ஆசிரியரே அவன் பெரும்பாவம் செய்திருக்கிறான், குஃபுர் செஞ்சிருக்கிறான். அதே மாதிரி ஆசிரியரே அவன் முஸ்லிமாகவும் இருக்கிறான், பெரும்பாவமும் செய்திருக்கிறான், முஸ்லிமாகவும் இருக்கிறான். ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களையும் அழகாக ஈமான் கொண்டிருக்கிறான், முஸ்லிமாகத்தான் இருக்கிறான். ஆனா இந்த முஸ்லிமாக இருக்கிற டைம்ல ஆசிரியரே அவன் குஃபுர் பெரும்பாவமும் செய்திருக்கிறான். எனவே ஆசிரியரே இப்படியாக முஸ்லிமாக இருந்து கொண்டு ஒருவன் குஃபுர் பெரும்பாவம் செய்தா இவன் தௌபா செஞ்ச ஆசிரியரே ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகே. ஆனா ஆசிரியரே இவன் தௌபா செய்யாமல் மரணித்தால் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் என்று மாணவர் சொல்லி அந்த சபையிலிருந்து வெளியேறி சென்று அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவை தோற்றுவித்தார். இப்ப பாருங்க பிள்ளை, இதான் அகீதாவுக்கு முரண். எங்கட அகீதா என்னண்டா, தௌபா செஞ்சா ஓகே, தௌபா செய்யாம மௌத்தாகினா நரகத்துக்கு போயிட்டு திரும்ப எங்க வருவான்? இவரு சொல்றாரு, யாரு? மாணவர் சொல்றாரு, இல்லைன்னு ஆசிரியரே உங்களோட கருத்துல 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று குஃப்ரு செஞ்சிருக்கிறான், இன்னொன்று முஸ்லிமாவும் இருக்கிறான். அப்ப முஸ்லிமாகவும் இருக்கிறான், குஃப்ரும் செய்திருக்கிறான். அப்ப இவனை முஸ்லிம் சொல்ல இயலாது, இவனை காபிர் என்று சொல்ல இயலாது. இவனை முஸ்லிமாவும் இருக்கிறான், குஃப்ரும் செஞ்சிருக்கிறான், காபிர். எனவே இவனை முஸ்லிம்னு சொல்லக்கூடாது இமாம், இவரை காபிர்னு சொல்லக்கூடாது. 2க்கும் நடுவுல வைப்போம், 2க்கும் சென்டர்ல வைப்போம். இவரை முஸ்லிமும் இல்ல காபிரும் இல்ல, நடுவுல வெப்பம் இமாம். இவரை வச்சுட்டு இவரை தௌபா செஞ்சாருன்னா பிரச்சனை இல்ல. ஆனா தௌபா செய்யாம இவர் மௌத்தாகினால் இமாம் இவர் நரகத்துல நிரந்தரமாக இருப்பார் என்பது சொல்லி அந்த சபையிலிருந்து வெளியேறி சென்றார். வெளியேறி சென்று அகீதாவுக்கும் ஒரு நாண சிந்தனை இவர் தொட்டிருந்தார். கிளியரா பிள்ளைகள்? எல்லாருக்கும் லைட்டா பிள்ளைகள்? இந்த கதவை லைட்டா பிள்ளைகள்? ரைட். இமாமுடைய கருத்துல 2 விஷயம் இருக்கின்ற யாரு சொல்றாரு? என்னண்டா, பெரும்பாவம் செய்திருக்கிறார் இமாம், குஃபுர். குஃபுர் குஃபுர் பெரும்பாவம் என்ன பிள்ளைகள்? குஃபுரா இல்லையா? அல்லாஹ் நிராகரிச்சிருக்கிறார், பெரும்பாவம் செஞ்சிருக்காரு, அல்லாஹ் நிராகரிச்சிருக்கார். அல்லாஹ் சொல்றான் வட்டியை கொடுக்க வேண்டாம் என்று, இவர் வட்டியை கொடுத்திருக்காரு, அப்ப அல்லாஹ் நிராகரித்திருக்கிறார், குஃபுர். முஸ்லீமாவும் இருக்கிறவர்,
முஸ்லிமா இருந்துட்டா குஃபுர் செய்கிறார். எனவே இவர் முஸ்லிமும் இல்ல காபிரும் இல்ல. இதுதான் அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை. முத்தசிலாக்களுடைய கோட்பாடுகள்ல உண்டு இரு நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலைடா, இதுதான் அது. குஃபுர் முஸ்லிம் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலைதான் அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை. ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பார். இப்படி இருக்கிற மனுஷன் குஃபுருக்கும் முஸ்லிம் காபிர் முஸ்லிம் இந்த ரெண்டுக்கும் இடையில நிற்பார். சரி பிள்ளைகள், இந்த மாக்கராட்சி வர இந்த என்ன பிள்ளைகள், குஃபுர் காபிராவும் இருக்கிறார், குஃபுர் செஞ்சிருக்கிறார், முஸ்லிமாவும் இருக்கிறார். எனவே இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் அவர் இருப்பார். அப்ப இங்கால முஸ்லிமாவும் இருக்கிறார், இங்கால காபிராவும் இருக்கிறார். இவரை நடுவுல வெப்பம். அதான் அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை. இரு நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலைதான் குஃபுர் முஸ்லிம் காபிர் முஸ்லிம். ரெண்டுக்கும் நிலை நடுவுல இருக்கிற மனுஷன் தௌபா செஞ்சான்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்களோட கோட்பாடு முத்தசிலாக்களுடைய. தௌபா செய்யாம மௌத்தாகினாத்தான் நரகத்துல நிரந்தரமாக என்று சொல்லுவாங்க. ஆனா நாங்க அப்படி சொல்றோம்ல, நரகத்துல நிரந்தரம் என்று சொல்றோம்ல. நரகத்துக்கு போயிட்டு திரும்ப சுவர்க்கத்துக்கு வருவார். இவங்க சொல்றது நரகத்துல நிரந்தரமாக இருப்பாங்க என்று. வினைடா பிள்ளைகள்? இப்ப நான் முத்தசிலாக்களுடைய கோட்பாடுகள்ல ஒன்றை சொல்லி தந்துட்டாளா? அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை என்ன விளையாட்டா எங்களோட பிள்ளைகளுக்கு? ஓகே பிள்ளைகளா? இப்ப பிள்ளைகள் இதான் முத்தசிலாக்களுடைய தோற்றப்பின் எவ்வாறு தோற்றம் பெற்றாங்க. அவ இமாம் சொல்றாரு ஹுவ இஅ்தஸல அன்னா. இமாம் கடைசி இவரை ஒளிமிட்டு போறாரு. போனவன இமாம் சொல்றாரு ஹுவ இஅ்தஸல அன்னா, இவர் எங்களை விட்டு நீங்கி சென்றார். இப்ப வரைவிலக்கணத்தை பாருங்கோ. மொழி கருத்து நீங்கி சென்றான். செட் ஆகுதா இல்லையா? இஸ்லாமிய பரிபாசரிதர் ஆழ்ந்த பாருங்க. அகீதா சார்ந்த விடயங்களை, இஸ்லாமிய அகீதா சார்ந்த விடயங்களை பகுத்தறிவு ரீதியாக சிந்திச்சாரா இல்லையா? அவரு எழுந்த கருத்து வேறுபாடு காரணமாக பெரும்பான்மை முஸ்லிம் சமூகத்தை விட்டும் பிரிந்து சென்ற ஒரு தத்துவ இயக்க முத்தசிலாக்கள். இப்ப செட்டாதா உள்ளே சொல்லுங்க. செட்டாதான பிள்ளைகள்? ரைட். ஓகே பிள்ளைகளா? செட் ஆகினா ஓகே ரைட். இப்ப பிள்ளைகள் இது போட்டோ எடுத்து போடணுமாமா உங்களுக்கும்? போடுங்க சார். ரைட். போன் எங்க? போன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படியெல்லாம் போன் எடுத்து வரேன். ஓகே. ரைட். முத்தசிலாக்களுடைய பிரதான கோட்பாடுகள் பிள்ளைகள் 5 கோட்பாடுகள் இருக்கிறது. அதுல முதலாவது கோட்பாடு தான் தௌஹீத். தௌஹீத்
தௌஹீதுனா என்னன்னா அல்லாஹ் சம்பந்தமாக இவங்கட கருத்து என்ன, எங்கட கோட்பாடு என்ன, அவங்கட கோட்பாடு என்ன, அப்படிதான் நாங்க படிக்கணும் பிள்ளைல. உதாரணமாக இந்த தௌஹீதுல என்னன்னா பிள்ளைகள் முத்தசிலாக்கள் சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய தாத்தின் சிபத்தும் ஒன்று என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தாத்தும் அல்லாஹ்வுடைய சிபத்தும், தாத் என்பது என்ன, அல்லாஹ்வுடைய உருவம். தாத்தின் என்ன பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய உருவம், அல்லாஹ்வுடைய இருப்பு, அதான் தாத். சிபத் என்ற அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய பண்புகள். சரியா பிள்ளைகள்? எனவே பிள்ளைகள் இந்த அல்லாஹ்வுடைய தாத்தும் சிபத்தும் நாங்க சொல்லுவோம், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் நாங்க சொல்லுவோம் ரெண்டும் வேற, தாத்து வேற சிபத்து வேற என்று சொல்லுவோம். ஆனா முத்தசிலாக்கள் ரெண்டும் ஒன்று என்று சொல்வார்கள். இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, ரெண்டும் ஒன்றாக சேர்த்தா என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? அவங்களோட கொள்கை உங்களோட உள்ளத்துல ஒன்று வருமா இல்லையா பிள்ளைகள்? சார் அவங்க சொல்ற மாதிரி ரெண்டையும் ஒன்றா சேர்த்தா என்ன பிரச்சனை சார்? நாங்க சொல்றோம் வேறண்டு, தாத்து வேற சிபத்து வேற. முத்தசிலாக்கள் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தாத்து சிபத்து இப்ப நாங்க வருவோம் ஒன்று சொன்னா என்ன பிரச்சனைடா, பிரச்சனை இருக்குது. ஆனா பிள்ளைகள் அல்லாஹ்ன்னு சொல்றது கடவுள், நாங்க மனுஷன், எங்களுக்கு இது செட் ஆகும். இந்த தாத்தையும் சிபத்தையும் ரெண்டையும் ஒன்றாக்குறது மனுஷனுக்கு செட் ஆகும், ஆனா கடவுளுக்கு செட் ஆகாது, செட் ஆகாது. இப்ப எங்களுக்கு எப்படி செட் ஆகும்டா, உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். உதாரணமாக உங்களோட ஸ்கூலோட டச் பண்ணி விளம்பரப்படுத்தினால்தான் லேசா விளங்கு. ஏன்னா நீங்க ஸ்கூலுக்கு போறாக்கள் தானே, ரைட்? இப்ப பிள்ளைகள் என்ன உங்களுக்கு தெரியும், என்ன உங்களுக்கு தெரியும்? சரிதான் பிள்ளைகள்? இப்ப உங்களோட ஸ்கூலுக்கு நான் என்ன செய்ய போறேன்டா, ஸ்கூலுக்கு இஸ்லாமிய என்ன பாடம் பிள்ளை படிப்பிக்கிற இஸ்லாம், சரியா பிள்ளைகள்? இஸ்லாம் பாடத்துக்கு இருசா சார் வந்து வாராரு என்று உங்களுடைய ஸ்கூல்ல சொல்றாங்க. என்ன உண்மையாகவே உங்களுக்கு தெரியா, என்ற உருவம் ஒன்றுமே தெரியா உங்களுக்கு. இருந்தாலும் என்ன பத்தி சொல்றாங்க, சேர் இப்படித்தான் இருப்பாரு, சேருடைய நிறம், சேருடைய சேப் என்ன, சேர் எப்படி இருப்பார் என்று என்ன பத்தி, என்ன என்னுடைய பண்பை பத்தி சொல்றாங்க. என்னுடைய பண்பை சொல்றாங்க. எந்த பண்பை சொன்னா எந்த உருவத்தை நீங்க ஏதோ ஒரு வகையில பிள்ளைகள் யோசிச்சு சேர் இப்படித்தான் இருப்பாரு என்று யோசிக்கலாம். ஏனெண்டா உங்களுக்கு தெரியும், நானும் மனுஷன், நீங்களும் மனுஷன், உங்களுக்கும் வாய் மூக்கு கண் காதெல்லாம் இருக்கிறது, இவ்விடத்தான் இருக்கிறது, எனக்கும் இவ்விடத்தான் இருக்கிறது. இருந்தாலும் முக சேப்பு மட்டும்தான் வித்தியாசம். இருந்தாலும் கொஞ்சம் கற்பனையாக யோசிச்சு சரி இப்படித்தான் இருப்பாரு என்று யோசிக்கலாமா இல்லையா பிள்ளைய சொல்லுங்க? யோசிக்கலாம். ஏண்டா பிள்ளை நம்மள மாதிரிதான் சேரி மிதிப்பார், நாமள மனுஷன் அவரு மனுஷன், இப்ப சேரி இப்படித்தான் இருப்பார், ரைட், சும்மா யோசிக்கலாம். ஆனா அல்லாஹ் பிள்ளைகள் அப்படி யோசிக்கலாமா சொல்லுங்க? அல்லாஹ்வை நாங்க கண்ணால பார்த்தா யோசிக்கலாம். கடவுள் இப்படித்தான் இருப்பாருண்டா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம கடவுளை கண்டுட்டோம், கடவுள் இப்படித்தான் கொஞ்சம் யோசிக்கலாமா, இப்படித்தான் இருப்பார். ஆனா கடவுளை நான் கண்ணால காணாம அல்லாஹ்வுடைய பண்பை வச்சு அல்லாஹ்வுடைய உருவத்தை நாங்க என்ன செய்யலாதுடா பிள்ளைகள், இனம் காண முடியாது. அல்லாஹ்வுடைய பண்பை வைத்து அல்லாஹ் பேசக்கூடியவன், அல்லாஹ் கேட்கக்கூடியவன் என்று அல்லாஹ்வுடைய அந்த பண்பை வச்சு அல்லாஹ் இப்படித்தான் இருப்பான் என்று நாங்க கற்பனை செய்ய முடியாது. அதனாலதான் நாங்க சொல்றது அல்லாஹ்வுடைய தாத் என்பது வேறு, சிபத் என்பது வேறென்று. ஆனா முத்தசிலாக்கள் அல்லாஹ்வுடைய தாத்தும் சிபத்தும் ஒன்று என்று சொல்வார்கள். அதனாலதான் அவர்களை அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவு என்று சொல்வது. ஃபுல்லா கிளியராமா நல்லா தலைக்கெடுக்கணும். பாடமாக்குற இல்லையா, ஒன்றும் பாடமாக்குறல்ல, சும்மா அழகா வழங்கப்படுத்தும் தலைக்கெடும். அதில் என்ன பிள்ளை இரண்டாவது கோட்பாடு? அதில்டா என்ன? நீதிண்டா என்ன பிள்ளைய சொல்லுங்க? நீதிண்டா என்ன? வெரி குட். என்ன பாடத்துக்கு வந்த பிள்ளைகளுக்கு தெரியும்.
சிதாமலே எங்களோட பாடத்துக்கு வந்த பிள்ளைகளுக்கு தெரியும் நீதினா என்னன்னு. கலாக்கதிர். சரி, நீதினா என்ன? கலாக்கதிர். கலா இந்த கலாக்கதிர்ல பிள்ளை ரெண்டு விஷயம் இருக்கிறது. முதலாவது அல்லாஹ்வுடைய நாட்டம். இரண்டாவது பிள்ளைகள் மனித தெரிவு சுதந்திரம். ரெண்டு விஷயம் இருக்கு. சிதாமலே கலாக்கதிர்ல ரெண்டு விஷயம் இருக்கு. நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினவங்களுக்கும் கலாக்கதிர் என்ற விஷயத்துல அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ற விஷயம் இருக்குது, மனித தெரிவு சுதந்திரமும் இருக்குது. ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன் இல்லையா? அப்படி ஞாபகம் இருக்குதா? சிதாமலே இப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது என்னன்னா, உதாரணமாக நாங்க எங்க மௌத்தாகுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகளா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் அந்த பாடத்துல இருக்கிற அந்த வாரம். சரிம்மா, நான் கூட்டாது நீங்க ரெடியாயிட்டா இருக்கீங்க. சரிம்மா, நான் வரக்குள்ள போகணுன்றதா கார்லாம் போவ அந்த இது பைக்ல வாரேன். சரி பாருங்க. சரி, ரைட், ஓகே பிள்ளைகளா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. இப்ப பிள்ளைகள் அதில் அதில்னா என்னண்டா பிள்ளைகள்? கலா கதிர். அதில்னா என்ன? நீதின்னு சொல்றது. நேரடி கலா கதிர் தான் சொல்ற நீதி. இந்த கலா கதிர்ல எங்கட ஈமான் என்ன என்று கேட்டா, நாங்க என்ன செய்வோம்டா, ரெண்டையும் ஏற்றுக்கொள்வோம். ரெண்டையும் ஏற்றுக்கொள்றா இல்லையா? நான் சொல்லுவோம் அல்லாஹ்வுடைய நாட்டம், மனித தெரிவு சுதந்திரம் என்று ஏற்றுக்கொள்றோமா இல்லையா? ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய நாட்டமும் இருக்கிறது, மனித தெரிவு சுதந்திரமும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம்டா என்ன? நாங்க எங்க பிறப்போம், நாங்க எங்க மரணிப்போம், எங்களுடைய நிறம் என்ன, எங்களுடைய தாய் யாரு, எங்களுடைய தகப்பன் யாரு, நாங்க எந்த நாட்டுல பிறப்போம், இதெல்லாம் பிள்ளைகள் நாங்க செலக்ட் பண்றதா? தாஜில் நாங்க செலக்ட் பண்றதா? அல்லாஹ் செலக்ட் பண்றதா? சும்மா பிள்ளைகள் எங்கிட்ட சொன்னா உங்களுக்கு என்ன நிறம் வேணும், உங்களுக்கு யாரு வாப்பா அம்மா வேணும், நீங்க எந்த நாட்டுல பிறக்க போறீங்கன்னு கேட்ட நாம சொல்லுவோமா? எங்க சொல்லுவோம்? சொல்லுங்க. நல்ல பெரிய நாடுகளை பார்த்து நல்லா அங்கால சவுதி என்ன கட்டார் அப்படி பண்ணானே இதெல்லாம் அல்ல நம்மகிட்ட கேட்க மாட்டோம். இது அல்லாஹ் செலக்ட் பண்றது. நம்மட தாய் தந்தை, நாம எந்த ஊர், நாம எந்த ஊர்ல பிறப்போம், அதுவும் இலங்கையில எந்த இடத்துல பிறப்போம், இதெல்லாம் பிள்ளைகள் நாங்க செலக்ட் பண்றல்ல. இது முழுமையாக அல்லாஹ்வுடைய டிபார்ட்மெண்ட், அல்லாஹ் நாடுறது. இன்னொன்றைக்கு பிள்ளைகள் எங்கட செயற்பாடு ஒன்று இருக்குது. ஆனா எங்கட செயற்பாட்டுக்குள்ள அல்லாட நாட்டம் இருக்கும், ஆனா அல்லாட நாட்டத்துக்குள்ள எங்கட செயற்பாடு இருக்காது. இது என்னண்டா? உதாரணமாக இப்ப உதாரணமாக நான் இப்ப என்ன புள்ள டைம் அசர் இப்ப மகரிப். இப்ப பிள்ளைகள் மகரிபுக்கு பள்ளிக்கு போகணும். மகரிபுக்கு வாங்க என்ன செய்யணும்? நாங்க பள்ளிக்கு போவோம். இப்ப நான் விளையாடிட்டு இருக்கிறேன். சரிதான் பிள்ளைகள்? கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன் வச்சுக்கொள்ளும். சரிதான் பிள்ளைகள்? இப்ப நான் என்ன செய்யறேன்? கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன். இப்ப பிள்ளைகள் இப்ப அசருக்கு இப்ப நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன். இப்ப இன்னும் அசருடைய என்னன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ரைட் ரைட் பிள்ளைகளா, என்னடா பிள்ளைகள்? இப்ப நான் விளையாடிட்டு இருக்கிறேன். விளையாடிக்கிற டைம்ல பிள்ளைகள் இப்ப மகரிபுடைய நேரம் வரும் வரைக்கும், மகரிபுடைய நேரம் இருக்க இல்லையா, தொழுகையுடைய நேரம் என்னோட உயிரோடு வைக்கிறது என்பது யாருடைய வேலை? நான் இப்ப விளையாடிட்டு இருக்கிறேன். இப்ப விளையாடிட்டு இருக்கிறேன். இப்ப விளையாடிட்டு இருக்கிற டைம்ல 6 மணி வரங்காட்டி நான் சொல்ல இல்லாது மகரிபுக்கு நான் கட்டாயம் ஜும்மா பள்ளிக்கு கட்டாயம் போகே ஆகுவேன்.
நான் கட்டாயம் போவேன், எனக்கு மரணம் கிடையாது, நான் மகரிபுக்கு கட்டாயம் பள்ளிக்கு போவேன், இப்ப விளையாடிட்டு இருக்கிறேன், மகரிபுக்கு கட்டாயம் பள்ளிக்கு போவேன்னு சொல்லலாமா? ஏண்டா மகரிபுடைய நேரம் வரும் வரைக்கும் உயிரோடு வைப்பதென்பது யாருடைய வேலை? மகரிபுடைய நேரம் வந்துட்டு இப்ப நான் என்ன செய்யறேன்டா, மகரிபுக்கு பாங்கு கேக்குது, இப்ப விளையாடிட்டு இருக்கிறேன், சரிதாம்லே. இப்ப இசாவுடைய நேரமாகவும் ஆக போகுது. இப்ப ஒரு ஆள் வந்து நீங்க கேட்காரு, சரி நீங்க பள்ளி போலியா கேட்காரு. நான் சொன்னேன், அல்லாஹ் நாடினான் நான் இந்த இடத்தை எடுத்து விளையாட வேண்டும் என்று, அதனால் நான் பள்ளிக்கு போகவில்லை. அல்லாஹ் நாடினால் இந்த இடத்துல நான் விளையாட வேண்டும் என்று, அதுக்காக விளையாடிட்டு இருக்கிறேன், நான் பள்ளிக்கு போக தேவையில்லை. அல்லாஹ் நாட்டை நான் இவ்விடத்தை விளையாட வேண்டும் என்று சொல்ல இயலாது. ஏனென்றா என்ற பகுத்தறிவுக்கு தெரியும், என்ற சிந்தனைக்கு தெரியும், மகரிபுடைய நேரம் வந்தா என்ன செய்யணும்? மாஷா அல்லாஹ். என்ன சேர்ற கரைச்சல் தாங்க இயலாம, சேருடைய சத்தம் தாங்க இயலாம உள்ளேயே ஒளிம்பிட்டு அந்த என்ன எங்கட பிள்ளைய ஒளிம்பிட்டு என்ன ரொம்ப ஏசத்தாங்க. அந்த நீங்க கத்துங்கம்மா, நல்லா கத்துங்க, சரியா பிள்ளைய? ரைட். தம்பி உரமா கத்துறாரு என்ன? சார் சும்மா நிப்பாடுங்க பாடத்தை. மைக் ஓஃப் ஆக்கியா பிள்ளையர்? சொல்லுங்க. மைக் ஓஃப் ஆக்குறேன்னா இந்த பார இப்போ அடி வாங்குற இப்போ. ரைட். இப்ப பிள்ளைகள் மனித தெரிவு சுதந்திரம்டா என்னன்னு அவளையே கொள்ளணும். மனித தெரிவு சுதந்திரம்டா என்னண்டா எங்களுக்கு பிள்ளைகள் நல்லா விளையக்கொள்ளணும், இது நாங்க தீர்மானிக்கிறது. அப்ப மகரிபுக்கு பள்ளிக்கு போக வேண்டும் என்பது நான் தீர்மானிக்கிறது. ஆனா நல்லா மகரிபுக்கு பள்ளிக்கு போகணும் என்பது. ஆனா மகரிபு வரங்கட்டியும் உயிரோடு வைக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய வேலை. மகரிபுடைய நேரம் வந்தா பிள்ளைகள் என்ன செய்யணும்? நான் பள்ளிக்கு போகணும். அது என்ன பகுத்தறிவுக்கு தெரியுமா? பாங்கு சொல்லுது, இனி விளையாடக்கூடாது, பள்ளிக்கு போய்த்திரணும். ஆனா மகரிபு வரும் வரைக்கும் உயிரோடு வைப்பதென்பது அப்ப எங்கட தெரிவு சுதந்திரத்துக்குள்ள அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் எதிர் வரும் நோன்பு. நோன்பு காலத்துல நான் சொல்ல இயலாது, வார நோன்புல கட்டாயம் நான் உயிரோடு இருப்பேன் என்று சொல்ல இயலாது. ஆனா நோன்பு வரங்கட்டியும் உயிரோடு வைக்கிறது என்பது யாருடைய வேலை? யார வேலை? ஆனா நோன்பு வந்தா நோன்பு பிடிக்கணும் என்பது யார வேலை? அப்ப நம்மட தெரிவு சுதந்திரத்துக்குள்ள அல்லாஹ் நாட்டமும் இருக்கா இல்லையா? அப்படி சொல்லுங்க. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்குள்ள எங்கட செயற்பாடு இருக்குதா? இப்ப இது எங்கட கோட்பாடு. இதுல என்ன பிரச்சனைடா? ஒன்றுமே இல்ல, ஒன்றுமே யோசிக்க தேவையில்ல. இந்த அல்லாஹ்வுடைய நாட்டத்தை முத்தசிலாக்கள் மறுப்பார்கள். அதனால அவர்களை நாங்கள் அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவு என்று சொல்வோம். அல்லாஹ் உண்டை நாடுறல்ல, எல்லாமே மனிதன் தான் தெரிவு செய்கிறான் என்று சொல்வார்கள். அதனால அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவு என்று சொல்வது. விளையாட்டா பிள்ளைகள் சொல்லுங்க. விளங்கி விளங்கி வெரி குட்மா. தம்பி நின்றுட்டாரு, பத்து நின்றுட்டாரு. கொஞ்சம் எடுங்க உள்ளதா. ரைட்.
இப்ப பாருங்க பிள்ளைகள், அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை. சரிதான் பிள்ளைகள்? இரு நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலை அப்படின்னு நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன் உங்களுக்கு. பெரும்பாவம் செய்த ஒரு முஸ்லிம் ஈமானுக்கும் குஃப்ருக்கும் இடையில் இருப்பான். ஓமாண்டியா அப்படி சொல்லுங்க. பெரும்பாவம் செஞ்சா ஈமானுக்கும் குஃப்ருக்கும் இடையில இருப்பானா? சரியா இல்லையா? சரி. சரி. ஆனா இப்ப விளங்கிக் கொள்ளணும், பெரும்பாவம் செய்தவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்று சொல்றாக்கள் யாரு? அடி வாங்குற இப்ப வாங்குற வார கவாரிஜ். யாரு பிள்ளைகள்? கவாரிஜ். ஏன்டா ஹவாரிஜிங்க தான் நேரடியாகவே சொல்லுவாங்க, பெரும்பாவம் செஞ்சா நீ காபிரி தான், ஏன்னா நீ நேரடியாக நரகம் தான். இவங்க அப்படி இல்லை. இப்ப இவங்களே பாருங்க, பெரும்பாவம் செய்தவன் நேரடியா சொல்ல மாட்டான். தௌபா செஞ்சா ஓகே, தௌபா செய்யாம மரணித்தால் தான் என்று இடையில நிபந்தனை போடுறாங்க. ஆனா ஹவாரிஜிகள் அப்படி நிபந்தனை போடுறதா? நேரடியாக பெரும்பாவம் செஞ்ச நரகம் தான், அது நேரடி. இது அப்படி இல்ல. அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை. எனவே பெரும்பாவம் செய்தவன் காபிராவான் என்று சொல்றார்கள் யாரு? ஹவாரிஜ். ஹவாரிஜ். முத்தசிலாண்டு வந்துச்சு. எப்ப பாரே முத்தசிலாண்டு இல்ல இப்படி கேட்டா அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை போட்டு கேட்டா முத்தசிலாக்கள் தான். இத போடாம சும்மா நேரடியாக பெரும்பாவம் செய்தவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்று சொல்றாக்கள் யார் என்று கேட்டா ஹவாரிஜிகள். சரிதான் பிள்ளைகள்? ரைட். இப்ப பிள்ளைகள், அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை இரு நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலைண்டா ஈமான் குஃபுர் ரெண்டுக்கும் இடைப்பட்ட. அவன் முஸ்லிமும் அல்ல, ஈமான்டா முஸ்லிம், முஸ்லிமும் அல்ல, குஃபுர்டா காபிர், காபிரும் அல்ல, பெரும்பாவம் செஞ்சிட்டான்டா அவன் என்ன அதுக்கு இடைப்பட்ட இவ்விடத்தை ஈப்பான். முஸ்லிமும் இல்ல, இவனை முஸ்லிம்னு சொல்லிடாது, காபிரன்னு சொல்லிடாது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பான். அதான் அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை, இரு நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலை. இதுல இருக்கிறவன் தௌபா செஞ்சாண்டா ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. தௌபா செஞ்சா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா தௌபா செய்யாம அவள் மரணித்தால் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்று இந்த முத்தசிலாக்கள் சொல்வார்கள். இதுதான் அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை. இது கிளியரா பிள்ளைகள்? ஓம் சார். ஓ சார், கிளியர். ரைட். அடுத்தது பிள்ளைகள், அல் வஅது வல் வஈத், வாக்குறுதியின் தண்டனையும், அல் வஅது வல் வஈத், இது ரெண்டா உடைச்சு பாருங்க பிள்ளைகளா. அல் வஅதுனா வாக்குறுதி, வஈதுனா தண்டனை, வாக்குறுதியின் தண்டனையும். இவங்களோட வாக்குறுதி என்ன? முத்தசிலாக்கள் என்ன வாக்கு தாராங்க? எங்களுக்கு என்ன வாக்குறுதி தாராங்கண்டா பெரும்பாவம் செய்த முஸ்லிமுடைய நிலை நிரந்தரமான நரகம் என்று வாக்கு தாராங்களா இல்லையா? அப்படி சொல்லுங்க. அவங்கட வாக்கு, எங்கட வாக்கு இல்ல, அவங்கட வாக்கு. ஓமா இல்லையா? இப்படி வாக்களிக்கிற ஆட்கள் அவங்க இன்னொரு கருத்து சொல்றாங்க என்னன்னா, தண்டனை என்ற விஷயத்துல அப்ப அவங்க சொல்றது என்னன்னா நிரந்தரமாக நரகத்துல இருப்பான் என்று சொல்றாங்களா இல்லையா? தௌபா செய்யாம மௌத்தாகினால் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் என்பதுதான் அவர்களுடைய வாக்கு. ஓமா இல்லையா புள்ளே? ஆனா தண்டனை நரகத்துல தண்டனை வழங்குறது இருக்கா இல்லையா, அந்த விஷயத்துல என்னன்னா காபிரை விட குறைவாக தண்டனையை அந்த பெரும்பாவம் செய்தவன்
பெற்றுக் கொள்வான். காபிருடைய லெவலுக்கு போக இயலாது தண்டனை விஷயத்திலேயே. காபிர் என்பவன் அறவே அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அறவே அவன் முஸ்லிமும் இல்ல. அதனால அவனுடைய தண்டனை கடுமையான தண்டனையா இருக்கும். ஆனா இவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனா இருக்கானா இல்லையா, இவன் ஈமான் கொண்டவனாக இருக்கானா இல்லையா, அதனால காபிரை விட தண்டனை என்ற விஷயத்துல இவனுக்கு நிரந்தரமாகத்தான் இருப்பான் நரகத்துல. ஆனா தண்டனை என்ற விஷயத்துல காபிரை விட குறைவு என்று முத்தசிலாக்கள் சொல்வார்கள். பிள்ளைகள் கிளியராமா? சார். ரைட். அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர். அடுத்தது அவங்களோட கோட்பாடு நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற விஷயம். இது நாங்களும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கத்தான் வேண்டும், நாங்களும் சொல்றது. அவங்களும் சொல்றாங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்கத்தான் வேண்டும். ஆனா ரெண்டு பேருக்கு இடையிலான வித்தியாசம் என்னன்னா பிள்ளைகள், நாங்க சொல்றது நன்மையை ஏவி தீமையை தடுக்கத்தான் வேண்டும், ஆனா கிளர்ச்சியில போராட்டம் செஞ்சு கிளர்ச்சியில ஈடுபட்டு அப்படி நாங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் இஸ்லாத்துல இருக்குதா? இல்ல. ஏண்டா இஸ்லாம் ஒரு தீமையை தடுக்கிறன்னா கட்டம் கட்டமாக என்ன கிளர்ச்சியில ஈடுபடாம போர்ல ஈடுபடாம கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இஸ்லாத்தை பாருங்க. மது அல்லாஹு தாலா மதுவை தடை செய்கின்ற போது திடீரென்று போராட்டம் செய்யாம மக்களை போட்டு அடிக்காம உதைக்காம வற்புறுத்தாம கொஞ்சம் மெதுவாக என்ன மதுவுல நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. மது எதிலிருந்து உருவாக்கப்படுகிறது, தொழுகைக்கு நீங்க மதுவை அருந்த வேண்டாம், மற்ற டைம்ல குடிங்கோ என்று சொல்லிட்டு இறுதியாக மதுவை அருந்த வேண்டாம் என்று அழகான முறையில நன்மையை தீமையை தடுக்குது. ஆனா இப்படித்தான் இஸ்லாமிய முறை புரட்சியில ஈடுபடாம எல்லாருக்கும் கடமை நன்மையை தீமையை தடுக்க வேண்டும். ஆனா இவங்க சொல்லுவாங்க என்னண்டா நன்மையை தீமையை தடுப்பது பர்லு ஐ, நாங்க சொல்றது பர்லு கிஃபாயா, செய்யணும். ஒரு குறிப்பிட்டவர்கள் எல்லாரும் பொதுவா செய்யணும், ஆனா குறிப்பிட்டவர்கள் கட்டாயம் என்ன செய்யணும், எல்லாரும் பொதுவாக செய்யணும். ஆனா இவங்க என்னடா பர்லு ஐந்தா ஆட்சியாளனுக்கு எதிராக கிளர்ச்சியில என்ன போராடியாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்று கிளர்ச்சியில ஈடுபடுறது, அதாவது கிளர்ச்சியில ஈடுபட்டாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதனாலதான் நாங்க இவர்களை அகீதாவுக்கு முரணான அப்ப இஸ்லாத்துல கிளர்ச்சி என்ற விஷயம் வராது. ஆட்சியாளனுக்கு எதிராக போராடி கிளர்ச்சி செய்தாவது நன்மையை தீமையை தடுக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. நாங்க அப்படி இல்லை, நன்மையை தீமையை தடுக்கணும் ஓகே, ஆனா கிளர்ச்சி போராட்டம் அதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. எனவே இஸ்லாம் நன்மையை தீமையை தடுக்கிற விஷயத்துல சில அணுகுமுறைகளை சொல்கிறது. அந்த அணுகுமுறையின் ஊடாகத்தான் நன்மையை தடுக்க வேண்டும். புரட்சியின் ஊடாக கட்டாயம் வற்புறுத்தி அவ்வாறு நாங்க ஈடுபடுறது என்பது கூடாது. பிள்ளைகள் கிளியராமா? ரைட். இப்ப பிள்ளைகள் முத்தசிலாக்களுடைய பிரதான கோட்பாடுகள் என்று கேட்டா இப்படித்தான் எழுதும். அந்த கேள்வி 3 விதமாக வரும். ஒன்று முத்தசிலாக்களுடைய பிரதான கொள்கைகள், கோட்பாடுகள், அகீதாக்கள் இப்படி கேட்கலாம். அங்கே எழுதிட்டு மேலதிகமாக அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற விஷயம் எல்லாம் நீங்க சும்மா மேலோட்டமாக கீழே சும்மா ஒரு பாயிண்ட்ஸாக அங்கே மெயினா விளக்கிட்டு 6வதாக அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்வார்கள். இதுவும் அவங்களோட கோட்பாடுதான். ஆனா பிரதான கோட்பாடு என்று கேட்டால் இந்த 5 கோட்பாடை தான் கட்டாயம் எழுதப்பட வேண்டும் என்ற விஷயத்தை மறக்க வேண்டாம் பிள்ளைகளே. விளையிட்டா பிள்ளைகளே? கோட்பாடு அக்கீதா ஒன்று தானே? கோட்பாடு அக்கீதா எல்லாம் ஒண்ணு. கோட்பாடு அக்கீதான கொள்கை கோட்பாடு எல்லாம் உண்டு. அது அக்கீதான்னு சொல்றது அரபு சொல். அக்கீதான்னா அரபு சொல். கொள்கைகள் அது தமிழால சொல்றோம். கொள்கைகள், கோட்பாடுகள், அக்கீதாக்கள், சிந்தனை அப்படின்னு சொற்களை மாறி போற சிந்தனைகள். ஆனா முத்தசிலாக்களுடைய பிரதான சிந்தனை என்ன கேட்கலாமா இல்லையா? சிந்தனை என்ன போடலாமா இல்லையா? போடலும். அப்ப நாங்க விளைய கொள்ளணும் சிந்தனை என்றாலும் ஒன்றுதான், கொள்கை என்றாலும் ஒன்றுதான், கோட்பாடு என்றாலும் ஒன்றுதான், அக்கீதா என்றாலும் ஒன்றுதான் என்று
நாங்க விளங்கி கொண்ட விஷயம் இதான் பிள்ளைகள். ரைட், ஃபுல் கிளியரா பிள்ளைகள்? பாடம் எல்லாம் ஓகேயா? full clear. ரைட், ஓகே பிள்ளைகளா, நல்லா படிங்க பிள்ளைகள். அசல் டைம் ஆயிட்டேன்னு எங்க பிள்ளைகள் டீ நல்ல ஸ்ட்ராங்கான பிளெண்டி இஞ்சி பிளெண்டி இதெல்லாம் குடிச்சிட்டு வந்தீங்களா? குடிக்க இல்ல விட்டா சார், இனி போறதுதான். என்ன பிள்ளை? இனி போறதுதான் சார். இனி என்ன குடிக்க விட்டா தானே சேருங்கள். சாப்பிட்ட உடனே என்ன வார சொல்றீங்க பாடத்துக்கு? 3 மணிக்கு நான் பாடத்தை போட்டு வச்சிருக்கீங்க, அப்படித்தானே பிள்ளை? இல்ல சார். சார் ஓ சொல்லுங்கம்மா. அப்பாசியர் கால உமையாக்கள் காலமும் அப்பாசியர் காலம் செல்ற தாபீன்கள் காலம் தாபீன்கள் காலம் வந்து உமையாக்கள் இஸ்லாமிய வரலாற்றுல பிள்ளைகள் நபி அவங்க மௌத்தாகராக ஹிஜ்ரி 11க்கு பிறகு பிள்ளைகள் ஹிஜ்ரி 11 இருந்து 40 வரம் வரைக்கும் ஹலீஃபாக்கள் ஆட்சிறாங்க. 41 இருந்து பிள்ளைகள் 132 வரைக்கும் 91 வருடங்கள் உமையாக்கள் ஆட்சிறாங்க. அந்த உமையாக்கள் யாருன்னா தாபியங்கள், ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள் சொல்றமா இல்லையா? அப்ப 4 சஹாபாக்கள் தாபியங்கள் சொல்றது உமையாக்கள். அப்பாசியர்களை பொறுத்தவரை 132 இருந்து 656 வரங்கட்டியும் கிட்டத்தட்ட 5 நூற்றாண்டு காலமாக ஆட்சி செய்யறாங்க. அவங்களைத்தான் நம்ம தபு தாபியங்கள்னு சொல்றோம். விளையாட்டாமா? ஓ சார் விளங்கிட்டேன். ரைட், அதான் பிள்ளைகள். ஓகே பிள்ளைகளா? ரைட், அப்ப இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் அடுத்த யூனிட் நாங்க இன்ஷா அல்லாஹ் 3வது அழகை ஸ்டார்ட் பண்ணுவோம். குர்ஆன் பாடம். அதுல குர்ஆன் பாடத்தில் நிறைய மயக்கமான கேள்விகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கிளியர் பண்ணி தருவோம். நல்லா படிங்க பிள்ளைகள். ரெக்கார்டிங் எல்லாம் அவசரமா கேட்டுக்கொள்ளணும் பிள்ளைகளா. பழைய ரெக்கார்டிங் எல்லாம் நான் நினைக்கிறேன் 7, 8வது கிளாஸ் போயிட்டு இருக்குது. ரெக்கார்டிங் எல்லாம் அவசரமா கேட்டுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் ஒரு பிரயாணம் கொண்டு போகணும். இன்ஷா அல்லாஹ் பாரம் பிள்ளைகளா. அப்ப சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர். துஆ செஞ்சு கொள்ளுங்க. மற்ற பிள்ளைகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கிளாஸ் சம்பந்தமாக சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, ஜஸாக்கல்லாஹ். ஓகே மாமா, பாரக்கா சுஹா, வெரி குட், ஜஸாக்கல்லாஹ். ஓகே.